பகுத்தறிவு என்ற பெயரில் இந்த திராவிட கும்பல்கள் நம்மளை மட்டும் எப்படி முட்டாளா ஆக்கிடுச்சு அப்படின்றதுக்கு இப்போ ஒரு வீடியோ வரும் சான்று. இப்போ இந்த வீடியோவில் இந்த பாயம்மா வந்து ஒரு டான்ஸ் போடுது, டான்ஸு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் போயிட்டு இஸ்லாமியர்கள் வந்து கண்ட மெருகி திட்டி வச்சிருப்பானுங்க. இந்த இஸ்லாமிய இப்படி யாரெல்லாம் திட்டுறாங்களோ இந்த இஸ்லாமியெல்லாம் யார் ஆதரிக்கிறாங்கன்னா, ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பகுத்தறிவு. இப்போ தை மாசம் நம்ம பொங்கலுக்கு வச்சுக்கேன், அது மூடப்பழக்கம், முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட கழகங்கள் கீவீரம் என்ன பண்ணுவோம்னா, மாட்டை வெட்டி அந்த கறியை வந்து போட்டு அன்னைக்கு சாப்பிடுவோனுங்க. நாங்கள் வந்து இப்போ பகுத்தறிவு வந்து நாங்கள் கலைன்னு சொல்லி, அப்போ இந்த இஸ்லாமியர்கள் போய் அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. அதை கேட்டால் பகுத்தறிவுன்னுவாங்க. இப்போ இது பயமா டான்ஸ் ஆடுது. இப்போ அதே பகுத்தறிவு பேசணும்னா, இந்த அம்மாவை வந்து புர்கா போட நீ இஸ்லாமத்துக்கு எதிராகிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மெனி வந்து திட்டி வச்சிருக்கான். இப்போ நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம வீட்டு பெண்களே பாருமா பாயம்மா நல்லா இருக்கு, ஆபாசம் இல்லாம அந்த அம்மா மேல இருந்து கீழே வரைக்கும் ட்ரெஸ் போட்டுருக்கு, இந்த மாதிரி கூட இங்க இருக்காதீங்க, அழகான ஆடைய கொடுத்துங்க, பண்பா இருந்துக்குங்க, டீசெண்டா இருந்துங்க, அரைகுறை ஆடையெல்லாம் நீங்க போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிச்சுக்கேன். பாருங்க பிற்போக்கு, இவன் மொட்டாளு, இது அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி இந்த பெண் புரட்சியாளர் பார்த்தா இதுகளும் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். இதுகளை பார்த்து இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்கள் இந்த ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்களை காட்டி ஆடைகளை கலைத்து அரைகுறைமாக, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க திருச்சியில் பாத்தீங்க ஒரு 2 பெண் இருப்பாங்க, ரொம்ப அசிங்கமா ரொம்ப வல்கரா பேசுறாங்க. இதனால என்ன ஆகுன்னா, சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்து கேட்டு போயிடும். சின்ன இந்த இந்த பசங்க என்ன பண்ணுவோம்னா, அடுத்து சின்ன பெண்கள் பாலியல் உறவுக்கு ஆட்படுவோம். அன்னைக்கு நிறைய பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதை பேசணும், இது ஆணாதிக்கம் அப்படி பேசுவாங்க. டேய் என்னதானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நம்ம ஆணுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கோ அந்த அளவுக்கு பெண்ணுக்கு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படி சொன்னோம்னு வச்சுக்கேன், அது பெண் அடிமைத்தனம் சொல்லுவானுங்க. ஆக மொத்தத்துல இவங்க நோக்கம் நம்ம கலாச்சாரத்தை அழித்து கெட்டு சீர்கெட்டு நம்ம வீட்டு பெண்ணுகள் எல்லாம் நாசம் போவதற்காக பேசுகின்ற இந்த பகுத்தறிவை என்ன சொல்லுவாங்க, பகுத்தறிவுன்னு சொல்லுவானுங்க, முற்போக்கு சொல்லுவானுங்க. இதெல்லாம் தப்புமா, எதாவது பகுத்தறிவு அது பகுத்தறிவு எடுத்தணும், எதாவது முட்டாள்தனத்தை அதை விட்டுன்னு சொன்னா நம்மள பிற்போக்கை சொல்லுவாங்க. பாவம் இந்த பாயாமாவுடைய டான்ஸ் பல பேருடைய தூக்கத்தை கெடுத்து இருக்கு, பல பேருடைய என்ன சொல்றது எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கு. அந்த அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இனிமேல் தெரிஞ்சுங்க, இப்போ திராவிடமும் பகுத்தறிவும் இந்த பெரியாரிசமும் நம்மளை முட்டாளாக்கும், நம் கலாச்சாரத்தை அழிக்கும் வந்த ஒரு சாத்தான்கள். சரிங்களா?